இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய எழுத்தாளர் ராம்கி வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் இன்னும் 2-3 நாட்களில் நடைபெற இருக்கின்ற சூழ்நிலை. அதிமுக இப்போ சர்வேல முந்துவதாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி திமுக ஜெயிக்குன்ற சூழ்நிலை இருந்துச்சு, அந்த சர்வேல சொல்லப்படுது. இப்போது ஒரு 7-8 நாளாக ஒரு 10 நாளாக சொல்லலாம். நம்ம எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கிய உடனே கொஞ்சம் அதில் ஒரு திமுகவோட ஒரு தோய்வும் அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் ஒரு வளர்ச்சி மாதிரி தெரியுது. இந்த சர்வே எப்படி சார் கரெக்டாக இருக்குமா? ஸோ இன்றைய சூழல் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதுவரை தமிழ்நாடு பார்க்காத சூழல் தான். இப்போ தான் அதிமுக அலுவலகம் வழியாக தான் கடந்து வரேன். எந்த விதமான எந்த பரபரப்பும் இல்லாமல் தெரியுது. அதனால் சென்னையில் பெரிய அளவுக்கு அதிமுகவில் ஒன்றும் பெரிய பிரச்சாரங்களானதாக எனக்கு தெரியல. இது போன்ற தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான அலுவலகங்கள்லாம் இந்த அளவுக்கு மந்தமாக இருந்தது கிடையாது. ஆனால் செங்கல்பட்டு தாண்டின தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கடுமையான வலுவான போட்டி இருக்குது. நான் சார்ந்த கடமடை டெல்டா பகுதியும் சரி, மத்திய தமிழ்நாடு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான போட்டி. அதில் அதிமுக கூட்டணி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்க. நிச்சயமாக அதிமுக பாமகக்கான ஒரு கூட்டணிங்கிறது ரொம்ப ஜெல்லாக இருக்குது. ரொம்ப அவங்க மத்திய வட தமிழ்நாட்டில் மத்திய பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம எப்போதுமே இந்த மாதிரி தேர்தல் நம்ம பார்த்ததே கிடையாது. ஸ்வீப் ஒரு பக்கமாக பார்ப்போம். தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி நிலவரம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இங்கே பேக்கெட்டாக ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமான சூழல் இருக்குது. சென்னையில் ஒரு மாதிரி இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி, டெல்டாவில் ஒரு மாதிரி இருக்குது, மதுரை, திருச்சி, நாகர்கோவில் அப்படின்னு வெவ்வேறு விதமாக இருக்குது. இது ரொம்ப உண்மையிலே வித்தியாசமான தேர்தல். அது தவிர புது பிளேயர்ஸு 7 முனை கூட்டணி சொல்கிறாங்க. விஜயோடைய கட்சி ஏற்படுத்துகிற பரபரப்பு இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் நிறைய யூகிக்கவே முடியல, ரொம்ப கெஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ணணுன்னா 2006க்கு அப்புறம் தான் அனலைஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நிறைய தொகுதிகள்லாம் மாற்றம்லாம் நடந்தது. அதனால் இந்த 20 ஆண்டுகள்லேயே நம்ம அதை மட்டும் தான் நான் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒப்பிடவே முடியாது. இந்த 20 ஆண்டுகளில் எடுத்துவிட்ட அந்த சூழலை எடுத்து பார்க்கும்போது இன்றைய அளவில் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத நிலைமை தான் இருக்குது. ஆனாலும் நீ சொல்கிற மாதிரி சரி, எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு எட்ஜி அதிமுக கூட்டணிக்கு இருக்குது. ஆட்சி மாற்றத்திற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி டெல்டா மாவட்டம் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஒருத்தர் இதே மாதிரி இந்த சர்வே எல்லாம் பண்ணுறவர் ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்தேன். அவர் சொன்னார், பேசும்போது சார் பாலியல் பிரச்சனைகள் அப்புறம் இந்த போதைப் பொருள் பிரச்சனைகள் இருக்குது. பட் ஆனால் இப்போ டெல்டா போன்ற பகுதிகளில் விவசாய பிரச்சனை அதிகமாக இருக்குது. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 சங்கங்கள் திமுக எதிர்த்து வாக்களிப்போம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ விவசாய பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனையாக இந்த தேர்தலில் எடுத்து பேசப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் திமுக எதிர்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, டெல்டா பகுதியில் இருக்குது. நீங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் நடக்கிற குளறுபடிகள்லாம் அன்புமணி கிட்டத்தட்ட 2-3 அறிக்கை கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக என்ன நடக்குது, ஒரு மூட்டைக்கு எப்படி அவங்க கமிஷன் வாங்குறாங்களேன்னு ஆரம்பிச்சு பல இடங்களில், அதாவது நீங்கள் ஒழுங்குமுறை இந்த ஸ்டோரேஜ் ஹவுஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாமே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பில்டிங். அதை மெயின்டெனன்ஸ் பண்ண கூட முடியல. புதுசாக ஒரு விற்பனை கூடத்தையோ இல்லை ஒரு ஸ்டோரேஜ் ஹவுஸையோ புதுசாக கூட நீங்கள் உருவாக்கணும்னு கூட எதிர்பார்க்கல. ஏற்கனவே இருக்கிறத மெயின்டைன் பண்ணியிருந்தாலே பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருந்திருக்கும். அதையும் செய்யலை. அப்புறம் நம்ம பார்த்தோம், கடந்த முறை வெள்ளம் வந்தபோது அவசரமாக கடைசி நேரத்தில் கொள்முதல் பண்ணது, பல பிரச்சனைகள் அங்கே இருக்குது. ரெண்டாவது, எப்போதும் வழக்கமாக சொல்கிறது தான் நெல் விலைக்கு அதிக கொள்முதல் கொடுக்கணும் அப்படின்ட்டு. கரும்புக்கு 2500 நம்ம ஊரில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி தென்னிந்திய மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது இதாக இருக்குது. இது பொதுவாக டெல்டாவில் உள்ள பிரச்சனை சொல்லலாம். இல்லை, நீங்கள் இன்னும் சிக்கலாக இன்னும் ரொம்ப கடைமடை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பல கரும்பு ஆலைகள்லாம் மூடப்பட்டிருக்குன்னு. இதெல்லாம் 80ஸில் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பீக்கில் இருந்த தலைஞாயிறு கரும்பு ஆலையெல்லாம் அது ரொம்ப 80ஸில் ரொம்ப பீக்கில் இருந்தது. இன்றைக்கி கரும்பு உற்பத்திங்கிறது கடமை டெல்டா இல்லை. அதுபோல் பஞ்சு ஆலையை மூடிருக்கு, நிறைய ஆலைகள் மூடினாங்க. ஆனால் என்னென்னா, இந்த அரசு வரும்போது கொடுத்த வாக்குறுதிகள் அது ரொம்ப கிளியராக இங்கெல்லாம் இவ்வளோ இஷ்யூ இருக்குது, இதுக்கெல்லாம் நாங்கள் தீர்வு செய்ய போகிறோம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் என்ன பண்ணோம் என்ன பண்ணலைங்கிற சொல்கிறதுக்கான அந்த கிளாரிட்டி கூட இன்றைக்கி முன் வர மாட்டாங்க. அதான் பிரச்சனை. இப்போ அவங்க விவசாயம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எல்லா இஷ்யூவும் எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுங்கன்னெலாம் அவங்க எதிர்பார்க்கல. இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நாங்கள் பண்ண முயற்சி செய்தோம், முடியலேங்கிற அந்த கிளாரிட்டியாக கொடுங்கன்னா அதை பண்ணி பேசாமல் சம்மந்தமே இல்லாத ஒரு அவுட் ஆஃப் சிலபஸில் வர்ற மாதிரி டீலிமிட்டேஷனு, அது தலைவணங்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லி எடுத்துகிட்டு போகிறது, அது விவசாயிகளை ரொம்பவே காயப்படுத்திருக்கு.
நீங்கள் இங்கே இஷ்யூஸ் பேருங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எடப்பாடி அவர்கள் வந்து முதல் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறார். அவர் வந்து விழுப்புரத்தை தாண்டி அந்த புவனகிரி அந்த பக்கம் கடலூர் பக்கம் போகும்போது விவசாய அமைப்புகள் வந்து அவளை விட்டு பேசுகிறாங்க. நேருக்கு நேராக உட்காந்து பேசும்போது, ஐயா எங்ககிட்ட எந்த குறையும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் காலத்தில் நீங்கள் ஏற்படுத்தின விஷயங்கள் இந்த கவர்மெண்ட்டில் ஃபாலோ அப் நடந்திருக்குது, ஆனால் நீங்கள் ஏற்படுத்திய விஷயம் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வந்திருக்கோம் அப்படி சொன்னோன்னா அவர் வந்து அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது நேரடியாக உட்காந்து பேசுகிறாரு, அவங்க சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறாரு. அப்படியா, சரி பாருங்கள் இந்த விஷயங்கள் நடந்துடும், இல்லைனா நான் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் நான் அதை வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணுறேங்கிறாரு. இந்த மாதிரி நேருக்கு நேராக விவசாயிகள் சங்க தலைவர்களோட சேர்ந்து உட்காந்து பேசக்கூடிய தலைவர்கள் டெல்டாவில் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முதல்வர்கள் அமைச்சர்கள் கூட இல்லை, லோக்கலில் இருக்க எம்எல்ஏஸ்லேருந்து ஆரம்பித்து அங்கே இருக்கிற தலைவர்களே அவங்க கூட உட்காந்து பேசுறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது விவசாயிகள் என்ன நினைப்பாங்க? ஸோ அவங்க மத்தியில் நிச்சயமாக அதிருப்தி இருக்குது. நிறைய விஷயங்கள் செய்திருக்கலாம், செய்ய தவறு விட்டார்கள், அதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருந்தும் அவங்க அதனால தான் வந்து டெல்டாவில் ஒரு பெரிய கடுமையான. ஆனால் நீங்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் இஷ்யூஸ் எல்லாம் பேசும்போது சாலை வசதி இல்லை, மின் விளக்கு வசதி இல்லை, அதெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ நேஷனல் ஹைவேஸ் பிரமாதமான சாலை போட்டிருக்காங்க, மாநில அரசும் நல்ல சாலை போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லை. அதை தாண்டி பல விஷயங்கள் பேசப்படாமலே நம்ம இந்த தேர்தல் பிரச்சனை கடந்து போகிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த விஜய் ஃபேக்டர். விஜயுடைய கொடுத்த அவருடைய ஊடக வெளிச்சம் இதெல்லாம் பார்க்கும்போது அதை பற்றியே பேசி கடந்து போகிறோம். நிஜமான இஷ்யூஸ் நிறையா இருக்குது. தெருநாய் பிரச்சனையை பற்றி யாருமே இது பேசலை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் முழுக்க உள்ள ஒரே பிரச்சனை நான் சொன்னால் தெருநாய் பிரச்சனைகள். ஒவ்வொரு குக்கிராமங்கள்லேருந்தும் இன்றைக்கி சென்னையில் இருக்க ஒவ்வொரு வார்டிலையும் உள்ள பிரச்சனைகள் தான். அதனால் எத்தனையோ பேர் கடிபட்டு இறந்து போகிறாங்க. அதெல்லாம் ஒரு அட்டென்ஷனே வராமல் இருக்குது. ஸோ இது புது விதமான பிரச்சனைகள் இந்த 10 ஆண்டுகள் நிறைய, இந்த 5 ஆண்டுகள் நிறைய வந்திருக்குது. இதுக்கான ஒரு தீர்வோ இல்லை என்ன செய்ய போகிறோம், இதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இல்லை. இப்போ திருநாய் பிரச்சனையே சொல்லிங்கன்னா நீதிமன்றமே ஒரு நாய் காப்பகங்கள் வைக்கிறதுக்கான ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. அதற்கு இந்த அரசு சொன்ன தலைப்பு வந்து நாய் காப்பகம் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை அப்படின்னாங்க. ஒரு நாய் காப்பகத்து 6 கோடி ரூபாய் தான். சென்னையிலே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒன்று வைக்க சொன்னாங்க. அதாவது நீங்கள் சென்னையோட பாப்புலேஷனை பார்க்கும்போதே ஒரு 20 நாய் காப்பகங்களாவது வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் 2த்துக்கு தான் அனுமதி கொடுத்து அது என்ன நிலைமையில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இது போல சின்ன விஷயங்கள் செய்திருந்தால் கூட நீங்கள் எவ்வளவோ செய்கிறீங்க கார்பரேஷன்மா, ஒரு ரோட்டில் இருக்கிற இபி போஸ்ட்டுக்கு அதை டெக்கரேஷன் பண்ணுற வேலைலாம் நடக்குது. ஆனால் நிஜமான இஷ்யூஸு இங்கே அட்ரஸ் பண்ணவே இல்லை. அதனால் எல்லா பகுதியிலையும் அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தியை வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டணி அப்படியே ஸ்வீப் பண்ணி போதா அப்படிங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழல் தான். அந்தந்த ஏரியாவில் உள்ள கட்சிகள் அங்கெல்லாம் யார் லோக்கலில் களத்தில் இறங்கி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு சாதரவாக மக்கள் வாக்களிக்க போகிறாங்க, அதுக்கு சாதகமாக நிற்கிறாங்க. இது எப்படி கன்சாலிடேட் ஆகி வரப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் சிட்டிங் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை. இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து 2001 அது மாதிரி காலகட்டம் நான் பார்த்தோம். திருப்பி அதே மாதிரி எழுச்சி ஏற்பட்டிருக்கு பொதுமக்கள் மத்தியில். எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த இடம் அவேர்னஸ் ரொம்ப அதிகம். மக்கள் வந்து அப்போல்லாம் கொஞ்சம் வந்து மக்கள் வந்து யோசிப்பாங்க, கேள்வி கேட்குறது யோசிப்பாங்க, அது செய்தியாகும். இப்போ வந்து எல்லாரும் கேள்விகளே வந்து செல்ஃபோன் எடுத்து கேமரா ஆன் பண்ணிட்டு தான் கேட்குறாங்க. எல்லாரும் எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கேள்வி அதிகம். சோஷியல் மீடியாவில் எளிதாகவே ரீச்சபிளாக இருக்கிறதுனால எல்லாரும் டேக் பண்ணி கேட்குறாங்க. அதனால் வந்து கேள்வி கணைகள்லேருந்து எந்த தலைவரும் தப்பிக்கவே முடியாது. இதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத அவங்க வந்து நீங்கள் பிரச்சனைன்னு தெரியும், உங்கள் எல்லா பிரச்சனைக்கான எல்லா தெரியும் உங்ககிட்ட இல்லைங்கும் போது நேரடியாக அணுவி வெளிப்படையாக என்னால் முடிந்ததை செய்திருக்கலாம், இவ்வளோ செஞ்சுருக்கேன், இவ்வளோ செய்ய வேண்டுங்கிறத வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு அவங்க தயாராக இல்லை. அதுதான் மக்கள் மத்தியில் பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த கோபத்துக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நீங்கள் எங்கிட்ட வந்து நேராக பேசலை, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எவ்வளோ சோஷியல் மீடியா எவ்வளோ சேனல் இருக்குங்கும் போது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அந்த கோபம் தான். இது நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து பெரிய அளவுக்கு அமைச்சர்கள்லாம் தொகுதி போகும்போது அந்த காட்சிகள்லாம் இன்றைக்கி வருது. அதுக்கு வந்து அதை சமாளிக்கிறதுக்காக ஒரு டேமேஜ் கண்ட்ரோலாக அதுக்கு ஒரு பிஆர் டீம் போட்டு அதை சமாளிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்பலாம் அடக்கி வைக்க முடியாது, வெளியே தெரிஞ்சுதான் ஆகணும். அது எப்படியாவது வெளிப்பட்டு தான் ஆகும். அது இன்றைக்கு வருதும் பல அமைச்சர்கள் போட்டிய தொகுதியில் ரொம்ப நிலைமை பலவீனமாக ரொம்ப கவலைக்கூடியதாக இருக்குதுன்னு பார்க்குறேன். ஒரு சில அமைச்சர்களுக்கு லக்கு, அவங்களுக்கு எதிர்த்தரப்பு வேட்பாளர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்குது. அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த இடம் வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் தான் நினைக்கிறேன் நான். ஸோ அதே மாதிரி திமுக வந்து பிரச்சாரத்தில் வந்து தங்களோட சாதனை பற்றி பேசாமல்
முதல்வரோட தனிமனித தாக்குதல், முன்னாள் முதல்வரோட தனிமனித தாக்குதல், எடப்பாடியாரை பற்றி அவரோட விஷயங்களை பற்றி தனிமனித தாக்குதல், அவரும் அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். உடனே வந்து இந்த தேர்தலில் ஏன் இப்படி வந்து சாதனைகள் சொல்லாமல், தங்கள் கட்சிகளை பற்றி பேசாமல், மக்களுக்கு என்ன செஞ்சோன்னு சொல்லாமல் தனிமனித தாக்குதல் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஆக்சுவலாக நீங்கள் இந்த தேர்தலை இது சரியோ தவறோ இந்த எலெக்ஷனின் பிரச்சாரத்தை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குனது அந்த விஷயந்தான். இன்றைக்கி உதயநிதி பேசினதும் எடப்பாடி கொண்டு அதுக்கப்புறம் தான் ஜனங்கள் நிஜமாகவே நான் பார்த்த வரைக்கும் அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரங்கிறது உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாங்கல்ல. அது தரந்தாழ்ந்த விமர்சனங்கள்லாம் எல்லா இடத்துலையும் போய் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, அது பெரிய வைரல் ஆகுது. ஏன்னா உதயநிதியோட ஸ்டைல் வந்து அவர் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கூட செங்கல் எடுத்துகிட்டு வரும்போது பெரிய ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் இருந்து. ஸோ அதை அப்படியே கன்டினியூ பண்ணி நினைக்கிறார். ஸோ அதனால் இந்த வெகுஜன மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அப்படி இறங்கி பேசுகிறத வந்து மக்களும் விரும்புகிறாங்க, கைத்தறி ரசிக்கிறாங்க. அதனால தான் பிரேமலதா பிரச்சாரங்கள்லாம் பெரிய அளவுக்கு எடுப்பட்டதுக்கெல்லாம் காரணம் தான். வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு கனமான விஷயங்களை 5 வருஷங்களாக பேசி, அதாவது சொல்யூஷனே தெரியாமல் நாங்கள் வந்து டீலிமிட்டேஷன்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து எதிர்த்து தலைவணங்க மாட்டோம்லாம் சொல்லும்போது அதை கேட்டு மக்கள் அழுத்து போயிட்டு ரொம்ப இயல்பு நிலைக்கு வந்து 2 பேரும் பரஸ்பரம் அந்த கருணாநிதி ஜெயலலிதா காலத்து அறிக்கை போகிற அதெல்லாம் வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது தான் மக்கள் ஓகே நம்ம இதான் நிஜமான அரசியல்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதாவது அவங்க பேசப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தவறுதாக இருந்தாலும் இது ஜனங்களை கவனிக்க வச்சுருக்கு. அந்த விஷயத்தில் எல்லா தலைவர்களுமே கொஞ்சம் டவுன் டு எர்த் இறங்கி பேசுகிறாங்க. அப்படி இறங்கி ஒரு கட்டத்தில் பேசி தான் ஆகணும். அப்போ தான் வந்து ஜனங்களுக்கு மக்கள் உடஞ்சி அவங்க பேச ஆரம்பிப்பாங்கனால அந்த விஷயத்தில் நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நிறைய பேர் ஆனால் ஒரு பிரச்சாரத்தில் இந்த இடம் என்ன ஒரு ட்ரெண்ட் அப்படின்னா, எப்போதுமே எல்லா கூட்டணி தலைவர்கள் எல்லா தொகுதிக்குமே பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாநாடு மீட்டிங்காவது நடக்கும். எல்லாரும் சேர்ந்து நின்று கை தூக்கி ஒன்னான் கை தூக்கிப்பாங்க. அந்த காட்சிகள்லாம் இப்போ இல்லவே இல்லை. அது ரொம்ப ஒரு அது இல்லாத போது என்ன நடக்குதுன்னா, இது ஒரு கூட்டணியே இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. இது என்னப்பா இது தொகுதி உடன்பாடு, எனக்கு நீ இந்த தொகுதியில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கியா, அப்போ நீ நின்றுக்கோ, என் கட்சிக்காரன் உனக்கு வேலை பண்ணுவான், எந்த தொகுதியில் நான் இருக்கேன் எனக்கு வேலை பண்ணு அப்படிங்க. இது வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு கூட்டணி மாதிரியே இல்லை. 2 தரப்புலையும் சொல்கிறேன், திமுக கூட்டணியும் சரி, அதிமுக. இது ஒரு தொகுதி உடன்பாடு மாதிரி தான் இருக்குது. எது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமும் இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. தேர்தல் அறிக்கையை கூட பார்த்தீங்கன்னா 2021 அவ்வளோ பெரிய விஷயங்கள் தேர்தல் அறிக்கையில் பேசப்பட்டது. இன்றைக்கி தேர்தல் அறிக்கையை பற்றி மக்களே வந்து பேச மாட்டுறாங்க. அதை ஒரு இப்போ 2 நாள் முன்னாடி சென்னைக்குன்னு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது தெரில. ஸோ அதனால் தேர்தல் அறிக்கையோடைய அந்த டைலூட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ தேர்தல் அறிக்கைனா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு காமன் மினிமம் அஜெண்டாவை போட்டு எங்கள் கட்சியில் இருக்க எல்லாரும் இந்த விஷயங்களில் ஒத்து போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருந்திருக்கும். அந்த மாதிரி காட்சிகளே இல்லாத போது தான் இவ்வளோ கன்ஃபியூஷன் வர்றது காரணம். ஸோ இதெல்லாம் வந்து இயல்பாகவே இந்த 2 கூட்டணியில் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. இது போது அதுக்கு விஜய் போன்ற ஃபேக்டர்ஸ்லாம் வரும்போது ஒரு விஜயை பார்த்து இவங்க வந்து பயந்து இதை மாதிரி தனித்தனியாக நின்று பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ராகுல் காந்தி பேசுனது கூட அப்படி தான் இருக்குது. அவர் எந்த இடத்துலையுமே வந்து கூட்டணி பற்றிலாம் பேசல. அவருக்கு முன்னாடி பேசக்கூடிய எம்பிக்கள் கூட மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அவர் அதை பற்றி எந்த வார்த்தையும் சொல்லல. அதெல்லாமே ஏடிஎம்கே நன்மை செய்திருக்கிற விஷயங்களும் சொல்லியிருக்காரு. ஆமாம் அவர் பேசுறது எல்லாமே அதுதான். இப்போ வேடிக்கை என்னென்னா, அவர் கிட்டத்தட்ட விஜய் மாதிரி தான் பேசுகிறார். விஜய் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே ஸ்கிரிப்ட் தான் பேசுகிறாரு. அது வந்து எந்த ஊராக இருந்தாலும் அது ஒரே மாதிரி. அதே மாதிரி ராகுல் காந்தி எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அங்கே என்ன பேசுவாரோ அதே மாதிரி தான். ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இது அங்கே அதுங்கிறாரு. அவர் இங்கே இருந்து பேசினாலும் ஒன்று தான், கர்நாடகாவில் பேசினாலும் ஒன்று தான், எல்லாமே தான். ஒரு தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுமே பேசவே இல்லை. இன்றைக்கி கூட முழுக்க அதை தான் பேசியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் ஆட்சி நடத்துறது, அதை தமிழ்நாட்டு மக்கள் விட மாட்டாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி கடைசியாக போகிற போக்கில் தமிழ் கலாச்சாரம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அது வந்து ஒட்டவே இல்லை. அது எப்படி ஜனங்க எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க? நீங்கள் வந்து திமுகவுடன் மேடை ஏறி திமுகவுக்கு நாங்கள் எங்கள் ஆதரவு இருக்குது, அவங்க ஆட்சி தொடர்றதுக்கு நாங்கள் வந்து ஒத்துமை உறுதி அளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். அந்த கமிட்மெண்ட்டே வரலைங்கும் போது எப்படி மக்கள் நம்புவாங்க? ஸோ அதனால் பிரிஞ்சு அதாவது ஒரு பேரளவுக்கு தான் ஒரு கூட்டணி, ஆனால் எல்லாருமே தனிப்பட்ட அவங்களுடைய லாபத்திற்காக அவங்கவுங்க தொகுதியில் எப்படியாவது நம்ம கட்சி ஜெயிச்சு வரணும்னு நினச்சி பார்க்குறாங்க. இதை மக்கள் எப்படி எடுத்துக்க போகிறாங்கிறது நமக்கு தெரியல. சார் இன்னொரு விஷயம், டீலிமிட்டேஷன். இது வந்து கொண்டு வந்த உடனே வந்து திமுகவுக்கு வந்து ஏதோ ஒரு ஆயுதம் கிடைச்ச மாதிரி, மத்திய அரசுக்கு எதிராக ஒரு ஆயுதம் கிடைச்ச மாதிரி கருப்பு சட்டை போடுறது, கருப்பு கொடி காட்டினது, போராட்டம் போட விஷயங்கள்லாம் முன்னெடுத்து செஞ்சாங்க. பட் அது வந்து பெரிய அளவில் வந்து, ஏன்னா அவங்க வந்து இல்லை இப்போ 39 சீட்டு இருக்குது, நம்ம 59 சீட்டு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் சொன்ன அப்புறம் அந்த பிரச்சனை கூட அடங்கின மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, அது பாராளுமன்றத்தில் தோற்றுருச்சு, அது நாங்கள் தான் காரணம் அப்படின்னு இப்போ அவங்க பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இது எப்படி இந்த ஒர்க் அவுட் எப்படி சார் தொகுதியில்? இப்போ இது சொன்ன பிறகு இப்போ அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்ததுனால என்னச்சு, இல்லை இந்த 543 எங்களுக்கு வந்து எப்படியாவது கொடுங்க. அதாவது இப்போ வந்து 2 தரப்பும் வந்து பரஸ்பரம் ஒருத்தர் குற்றம் சாட்டதுனால 2 தரப்புலையும் உள்ள பாதிப்புகளை 2 தரப்பும் புரிஞ்சிச்சு. உடனே தான் அவங்க
பிரதமர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, இவருங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க வந்து அவங்க டோட்டலாக பெண்களுக்கு எதிராக போயிட்டீங்கன்னு அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது, ஆகா நம்ம அப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, இல்லை நாங்கள் பெண்களுக்கு எதிராலாம் இல்லை, எங்களுக்கு இம்மீடியட்டாக உடனடியாக இருக்கிற இடத்துல இருந்து 33% கொடுங்க அப்படின்ட்டு. அது இந்த இந்த விஷயமே டோட்டலாக இந்த எபிசோடு டேக் ஆஃப் ஆகவே இல்லை. இது தேர்தலுக்காக செய்யப்பட்ட விஷயம் தான். இவ்வளோ நாள் இருந்து திடீரென்று இப்படி ஒரு ட்ராமா நடந்தது. 2 தரப்புமே சரியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்து 2மே பண்ணேன். பட் இங்கே என்னென்னா, இதுவரைக்கும் சொல்லாத திமுக இந்தியா கூட்டணி வந்து இன்றைக்கி இருக்கிற இடத்துல எங்களுக்கு அரைவ் பண்ணிவிடுங்க 30% போடுங்கன்னா எப்படி கொண்டு வர முடியும்? இப்போ தமிழ்நாட்டில் 39 எம்பிகள், அங்கே ஒரு 8 எம்பிகள் ராஜ்யசபா எம்பிகள் நீங்கள் போட்டால் கூட இப்போ இருக்கிற நம்மக்கிட்ட பெண் எம்பிகளை 5 பேர் தான் தமிழ்நாட்டிலிருந்து. 13% கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மினிமம் 13 பேர் வரணும்னு நினைக்கிறேன். 13 பேர் வரணும்னு நினைக்கிறேன். 33% 13 பேர் வரணும். இன்றைய அளவில் 13 எம்பிக்கள் வந்து கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் எந்த கட்சிகள் ரெடியாக இருக்குன்னு பார்க்கணும். பெரிய பிரதான கட்சிகள் இவ்வளோ தூரம் பேச திமுகவே அதை பற்றின கமிட்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க ரைட்டு, அடுத்த 2029 தேர்தலில் நீங்கள் 33% அமல் கொண்டு வராட்டினாலும் நாங்கள் போட்டி போடுற தொகுதிகளில் 33% பெண்கள் நிறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா ஒரு நம்பிக்கை வரும். அதுவே அவங்க செய்யலை. ஸோ அதனால் இது வந்து வெறுமனே ஒரு தேர்தலுக்கான கோஷம், இது தேர்தலுக்கான பிரச்சாரமாக கொண்டு போகிறாங்க. இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மோஸ்ட்லி நான் வெஸ்ட் பெங்காலை மனசில் வச்சு தான் அவங்க சொல்லுதான்னு நினைக்கிறேன். அப்போ அதுவும் அங்கே ஒன்றும் பெரிய அளவுக்குள்ள எடுபடவே இல்லை. இது 2 தரப்புமே தேவையில்லாமல் அதை கம்பைன் பண்ணி ஒரு மக்களை குழப்பிட்டாங்க. ஆனால் நானும் எதிர்பார்த்துருந்தேன் இது வந்து ஒரு அடுத்த 2-3 நாளைக்கு பரபரப்பாக பேசப்படுன்னு. ஆனால் அது நேத்தியே முடிஞ்சு போச்சு, அதை முந்தானியத்தோடு முடிஞ்சு போச்சு. நேத்தி வேறு விதமான டேக் ஆஃப் ஆகிடுச்சு. நேத்தி அவர் விஜய் வந்து பிரச்சாரம் செஞ்சதுனால அதுக்கப்புறம் அப்படியே வேறு மாதிரி ஆகிட்டு. அதனால் பெரிய அளவு டீலிமிட்டேஷன் பற்றின விஷயங்கள் தமிழ்நாட்டு தேர்தலில் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சார், விஜய் இப்போ முக்கியமான எல்லா கட்சியும் பார்த்து பயப்படுற ஒரே நபர் வந்து விஜய் தான். அவர் எப்படி வந்து பிரிப்பார், வாக்குகளை வந்து சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பாரா அப்படியெல்லாம் பேசப்படுது. அதே சூழ்நிலை பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிறிஸ்தவ வாக்குகள் அவர் பக்கம் போகும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று பார்த்தோன்னா முதல்வர்களை வந்து ஆயர்கள்லாம் சந்தித்து இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு தான் வாக்களிக்க போகிறோன்ற மாதிரி ஒரு ஸ்டண்ட்டை நேற்று ப்ளே பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் ரகசியமாக சொல்லும்போது சொல்கிறாங்களாம், இது மாதிரி இளைஞர்கள் கிறிஸ்துவ இளைஞர்கள்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுற மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு ஆயர்கிட்ட பேசினதா ஒரு விஷயம் சொல்லப்படுது. எப்படி சார் நல்லா இருக்கும்? இல்லை, ஆக்சுவலாக இந்த அளவுக்கு வெளிப்படையாக நீங்கள் வந்து சிறுபான்மை கட்சிகளில் வந்து 2 கட்சிகள் இருந்தால் கூட அது ஒரு கட்சி அதிமுக பக்கமும் திமுக பக்கம் இருந்த காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். 80லேருந்து அப்படி தான் பார்த்துருக்கோம். இந்த முறை வந்து இந்த பிஷப் ஆயர்கள்லாம் சேர்ந்து உடனடியாக அறிக்கை கொடுத்ததும் அது ஒரு பதட்டத்தில் அவங்க இருக்காங்க. திமுகவும் அவங்க எப்படியாவது நமக்கு அறிக்கை கொடுக்கணும், சாதகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. 2வது விஜய்க்கு என்ன நெருக்கடி பாருங்க, எந்த ஒரு சினிமா நடிகரும் கட்சி ஆரம்பித்து இந்த மாதிரி தன்னை இப்படி ஒரு சின்ன சூழலில் மாட்டிக்கிட்டதை நம்ம பார்த்ததே கிடையாது. நீங்கள் அவர் வந்து அவருடைய இனமாக சமூகமாக இருக்கலாம், இருந்தால் கூட இவ்வளோ பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக செய்தது கிடையாது. இப்போ பல விஷயம் அவர் பெரம்புரை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், திருச்சி கிழக்கு தேர்ந்ததுக்கு காரணம் எல்லாரும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். அந்த இடத்துல கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருந்ததுனால தான் அவர் எடுத்திருந்தார். அவர் நான் எல்லாரையும் கடந்த ஒரு நடிகர், நான் வந்து ஒரு பாப்புலர் ஸ்டாரு, நான் எந்த தொகுதியில் வேணாலும் நின்று ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அவர் எங்கே வேணாலும் நின்றுப்பார். இந்த மாதிரியான ஒரு கணக்குகள் பண்ணி போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சரி, கணக்குகளோடு வந்து நிற்கிறீங்க, அதை பட்டவர்த்தனை வெளிப்படையாக காமிக்கிற மாதிரி இங்கேருந்து திருச்சி கிழக்கு போயிட்டு அவர் போன இடங்கள் எல்லாமே சர்ச்சு, பள்ளிவாசல், கோயில் தான். அங்கே நீங்கள் மக்களை போய் சந்திக்காமல் இது போகிறது தப்பு கிடையாது, எல்லோரும் செய்திருக்காங்க, பிரச்சாரத்துக்கு போகும்போது செய்வாங்க அதையும். ஆனால் இதை மட்டும்தான் அவர் செஞ்சுருக்கார் போயங்க. அப்படிங்கும்போது அவருடைய கணக்குகள் என்ன அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையாக தெரியுது. இது போல் வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக செய்த நான் அரசியல் கட்சி தலைவர் பண்ணுவாங்க. ஆனால் சினிமா நடிகர் எதுக்காக நீங்கள் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்துடுறீங்க, ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ பண்ணுறோன்னு நினச்சி அப்போ நீங்கள் வரும்போது மற்ற அரசியல் கட்சிகள் தலைவர்கள், முக்கியமாக திமுக அதிமுக தலைவர்கள் செய்யாத இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? ஸோ அதனால் அது ஒரு பெரிய குழப்பத்தை நேற்று கொடுத்துருச்சு. உண்மையிலே வந்து இவர் இப்படி வந்து வண்டிக்கிட்டு இப்படி போவாரா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் அது அவருக்கு நம்பிக்கையான விஷயம் அப்படி சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ள முடியாது தான். நீங்கள் வந்து ஒரு அறையில் வந்து மூடிய அறையில் என்ன வேணால் செஞ்சால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை வெளியாக காட்சிப்படுத்தி வெளில காமிச்சு சொல்லும்போது அது வந்து பல சமூகங்கள் மத்தியில் ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது செய்திருக்க தேவையில்லை. வேறு எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்திருக்க, அது சினிமா நடிகராக இருக்கிற விஜய் போன்ற பாப்புலர் ஸ்டார் செய்திருக்க தேவையில்லை. அவர் அதை பதட்டத்தில் இருக்கிறதா தெரியுது. இப்போ நீங்கள் என்னென்னா அவர் மட்டும் செய்யலைப்போ, நான் நேற்று சென்னையில் பல இடங்களை சுற்றி பார்க்குறேன். எல்லா சர்ச் வாசல்களில் பிரதானமாக திமுக கூட்டணி கட்சியை நின்று எல்லாரையும் ஓட்டு கேட்குறாங்க. அதுக்கு பின்னணியில் வந்து தாவேக்காரர்கள் நின்றுட்டு அவங்க கேட்குறாங்க.
ஸோ கிட்டத்தட்ட அவர் மறைமுகமாகவே இப்படி ஒரு செட்டப்பை கொடுக்குறாரு. தேவையில்லை, நீங்கள் ஏன் போய் கோயில் வாசல்லையும் சர்ச்சு வாசல்லையும் பள்ளி வாசல்லையும் நிற்கணும்? நீங்கள் மக்களை போய் பார்த்து நான் இதை செய்யறதுக்காக வந்திருக்கேன், இதை செய்ய போகிறேன்னு சொன்னாலே போதும், கன்வின்ஸ் ஆகிட போகிறாங்க. ஸோ இது எதுக்காக நீங்கள் போய் அதை டார்கெட்டாக பண்ணணும்? இதெல்லாமே அவருக்கு யார் ஐடியா கொடுக்குறாங்க என்னன்னு தெரியல. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அது நல்லா பார்க்க முடியுது. மோரோவர் இங்கே அதிமுகவோட ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற சூழலில் அவர் வந்து சென்னைங்கிற திமுகவோட வலுவான கோட்டையில் வந்து அந்த கோட்டையில் செங்கல்ல உருவ நினைக்கிறார். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் கடுமையான பிரச்சாரம் நேற்று பார்க்க முடிஞ்சது. சார் என்ன பார்த்தீங்கன்னா ஜென்சி அந்த ஓட்டுக்கு, அதாவது 18 வயது கீழே இருக்கிறவங்க கூட ஆதரிக்கிறாங்க. பட் வாக்கு இல்லைனா கூட ஜென்சி வந்து இப்போ எல்லாரும் அவங்க பெற்றோர்களை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்களாம், நீங்கள் ஓட்டு தான் போட்டு ஆகணும்னு சொல்லி. ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ சென்னையில் வந்து பலரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, பல இடங்களில் குறிப்பாக தமிழ் சொல்கிறாங்க, பல இடங்களில் வந்து திமுக 2வது 3வது இடத்துக்கு கூட போகும், அதிமுக கூட 3வது இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக தாவேக்காவோட வாக்கு அந்த வங்கிகளால் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது 4வது இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குது. அப்படிலாம் ஏற்படுமா சார்? அதுவும் ஏடிஎம்பி டிஎம்கே அந்த பிரச்சனை வருமா? அதுக்கெல்லாம் இல்லை, எனக்கு நான் அது அதிமுக ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுன்னா இந்த நிலைமையெல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் வந்து அதிமுக பெரிய அளவு ஆக்டிவாக இல்லை. அதாவது வரைக்கும் பாஜகவும் மயிலாப்பூரில் சுணக்கமாக இருந்தது. இன்றைக்கி அமித்ஷாலாம் பிரச்சாரம் வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு இதுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கிது. ஒரு சில பகுதிகளில் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுக இன்றைக்கும் சென்னை திமுக கோட்டையாக தான் இருக்கிறது. மேபி அங்கே இருக்கிற சில அமைச்சர்கள் மேலே ஒரு அதிருப்தி வந்து கடுமையாக ஆனால் அவங்களுடைய களப்பணி ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதை வந்து பிரேக் பண்ணி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு கால வரலாறு. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ஜெயலலிதா காலத்திலே சென்னையை வந்து அவங்க பெரிய அளவுக்கு கன்சிடர் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி திடீர்னு ஒரு மாற்றம், அது விஜயால் ஒரு மாற்றம் வரும்னு என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. மேபி ஒரு 1 or 2 தொகுதிகளில் அந்த காம்பினேஷன் வேறு மாறலாம் முடிய, பெரும்பாலான தொகுதிகள் திமுகவுக்கு சாதகமாக, சென்னை இப்போ இந்த 16 தொகுதிகள் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நான் பார்க்குறேன். ஒரு சில தொகுதிகளில் மாறலாம். ஏன்னா ஒரு பழைய வேட்பாளர் நிற்கும் போது வேளச்சேரி போன்ற பெரிய தொகுதிகளில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படிங்கும்போது மக்கள் வந்து வேறு ஏதாவது இது போகலாம். அதனால் ஓட்டு ஸ்பிட் ஆகலாம். ஆனால் மக்கள் நினச்சி போகிறது கிடையாது. ஆனால் அவங்க வந்து வேறு ஒரு வெறுத்து போய், ஏன்னா நமக்கு ஓட்டு பதிவுங்கிறதே வாக்குப்பதிவுங்கிறதே ரொம்ப குறைவாக தான் இருக்குது போய் சென்னையில். அப்படிங்கும்போது ஓட்டு ஸ்பிட் ஆகி அதனால் ஒரு லக்கில் வேறு யாராவது வரலாம் முடிய, பெரும்பாலும் இது வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு ஃபேவராக தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஆனால் நிஜமான மாற்றங்கள் மற்ற தொகுதியில் தான் இருக்குது. அதுதான் வந்து தமிழ்நாட்டு அரசியலை முடிவு செய்யணும்னு நினைக்கிறேன். மற்ற தொகுதிகள்னால் அந்த இடத்துல கூட 3வது 4வது இடத்துக்குலாம் ஏடிஎம்கே போகக்கூடிய சூழ்நிலை இருக்குமா? 3வது 4வது இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியல. மற்ற இடங்களில் எனக்கு இப்போ நான் வந்து எனக்கு சில சர்ப்ரைஸிங்காக சில தொகுதிகள்லாம் போனேன். நான் வந்து குறிப்பாக கடைமடைட்டல்னா அந்த பகுதி சுற்றி 2-3 முறையெல்லாம் நான் போய் பார்த்து வந்துட்டேன். சீர்காழியில் பார்த்தீங்கன்னா அவங்க சசிகலா ராமதாஸ் அவருடைய அந்த கூட்டணி வேட்பாளர் பரபரப்பாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா தாவேகாவோட நாம் தமிழர் கொஞ்சம் லீடிங்கில் இருக்குது. அதாவது 3வது பிளேஸ்க்கு ஆக்சுவலாக அப்படி பார்க்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது இதனால் இதை சில மாற்றங்கள் வரும்போது அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி 4வது இடத்துக்கு போகிறதுக்கெல்லாம் மற்ற தொகுதியில் வாய்ப்பு இருக்குதான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு இன்னும் கொஞ்சம், ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் மயிலாடுதுறை கடைமடை தொகுதிகளெலாம் ஒரு வித்தியாசமான ஒரு சினாரியோ இருக்குது. மேபி நம்ம ஒரு 3வது இடத்தை பிடிப்பதற்காக நடக்கிற போட்டி கூட நினச்சிருக்கலாம். பட் அதுலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. உங்களுக்கு 3வது இடம் வந்து தாவேக்கா தான் வரும்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நாம் தமிழ் வந்துருக்கிறதும், அது சீர்காழியில் வந்து நாம் தமிழரையும் தாவேக்காவும் பின்னுக்கு தள்ளி விட்டு சசிகலா கூட்டணி வந்து நிற்கிறதுலாம் வந்து உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமான விஷயம். ஸோ இது போன்ற சில சர்ப்ரைஸு மற்ற தொகுதிகளில் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் சென்னையில் நான் அது மாதிரி தொகுதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார், இன்னொரு விஷயம், இப்போது காங்கிரஸ் கொடுக்கப்பட்ட 28 இடங்கள், அதில் வந்து பெரிய ஒரு ராகுலுக்கு வந்து மனஸ்தாபம் இருக்குது, அந்த விஷயம் சொல்லப்பட்டது. இப்போ கூட அவர் பொன்னேரியில் வந்து கூட்டத்தில் வந்து செல்வ பெருந்தோட டிரான்ஸ்லேஷன் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அவருக்குன்னு சொல்லப்பட்டது. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துச்சு, வருமான வரி ரைடு வந்துச்சு, அதனால் நான் போக முடியல அப்படின்னா. பட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, அஃபிஷியலாக அது மாதிரி வரவே இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணாமலை போன்றவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் வந்து ராகுலை மூஞ்சிலே முழிக்காதீங்க, நீ தேவையில்லாத ஃபஸ்ட்டு கூட்டணி, 2வது இந்த மொழிபெயர்ப்பு போன்ற விஷயங்கள்லாம் பெரிய தடங்களாக இருக்குது, அதனால் வராதிங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ செல்வ பெருந்தையோட ஏற்கனவே இன்னொரு செல்வ பெருந்தை சொல்கிற எலெக்ஷன் முடிஞ்சால் ரிசைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ தொடர்ந்து செல்வ பெருந்தையை சுற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள் உருவாகிட்டே இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவரே நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் தேர்தலுக்கு அப்புறம் வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழ்நாட்டு தலைவர் பதவியில் இருக்க போதில்லைங்கிறத வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டார். நமக்கு ரொம்ப கிளியராகவே தெரியுது மிகப்பெரிய இடைவெளி தமிழக காங்கிரஸுக்கும் மத்திய தலைமை காங்கிரஸ் டெல்லி தலைமைக்கு நிறைய ஒரு இடைவெளி இருக்குது. அதில் நீங்கள் ராகுல் காந்தியோட பாடி லாங்குவேஜில் தெரியும், அவர் யார்கிட்ட மேடையில் யார்கிட்ட பேசினார்,
எந்த அளவுக்கு செல்வ பெருந்தைலாம் தவிர்த்தாருங்கிறதெல்லாம் தெரியும். இன்றைக்கி வருமான வரித்துறையே யாரும் இது மாதிரிலாம் விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் இதுக்கான சாத்தியம் இருக்கிறது. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பாஜகவில் இந்த சிக்கல்லாம் இருந்தது. ஆனாலும் நயினார் நாகேந்திரன் கிட்டத்தட்ட பாஜக போட்டியிட தொகுதிகளுக்கும் போனார், எல்லா கூட்டணி தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் செஞ்சிருக்கார். செல்வ பெருந்தகை காங்கிரஸ் போட்டியிட தொகுதிக்கே இன்னும் போல அவர். இப்போ அவருக்கே தெரியுது, பெரிய சங்கடங்கள் நல்லா தெரியுது. பல தொகுதிகளில் நம்ம தொகுதியை குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை, பல தொகுதிகளில் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் தான் ஆக்சுவலாக. இவருக்கு சீட்டை கிடைக்காதுன்னு நினைக்கும் போது இவர் எப்படி வந்து நின்னார் அப்படிங்கிற மாதிரி. அது சம்மந்தப்பட்ட வேட்பாளரே சொல்கிறார், எனக்கு நானே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பெண்ணாகரில் என்ன நடந்ததுலாம் தெரியும். இப்போ பிரகாஷ் ராஜ் சொல்கிறாரு, அவர் திடீர் சுந்தர் சி எப்படி வந்து இங்கே வந்து நிற்கிறாரு, என்ன அவங்க கட்சிக்குள்ளேங்கிறாரு. அதே கேள்வி தான் அங்கே பெண்ணாகர்லையும் கேட்டிருக்கணும். நீங்கள் ஜிகேமணி பையனுக்கு எப்படி நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க, அதை நீங்கள் ஏன் போய் ஆதரித்து பேசுகிறீங்க எல்லாத்துக்கும். திடீர்னு முதல் நாள் வரைக்கும் யார் எங்கே இருக்காங்க, கட்சியிலே இல்லாதவருக்கு கட்சியில் அவசரமாக சேர்த்து சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன. ஸோ அதில் பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஜோதிமணி அவர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டு தான். இது முழுக்க கமர்ஷியல் ஆக்கி கிட்டத்தட்ட அதோடைய இதே டைல்யூட் பண்ணிவிட்டாங்கன்னு சொல்கிறதுல நியாயமானது தான். ஸோ அதனால் தேர்தலுக்கு அப்புறம் முடிவு எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய பூகம்பம் பிரளயம் வெடிக்கும்னு தான் எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக இதை எப்படி வந்து காங்கிரஸ் தலைமை கையாள போகிறது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஜோதிமணி பேசுகிறாங்க, ட்விட்டு போடுறதை நிறுத்திடுறாங்க. மாணிக்கம் தாகூர் வந்து என்ன சொன்னார், ஆரம்பத்தில் பேசிட்டு அப்புறம் அமைதியாகிட்டார். அப்புறம் திரும்ப அவரே வந்து பிரச்சார கமிட்டிலாம் போட்டாங்க, அதுலேருந்து வெளில போனார். ஸோ ஒரு வலுவான தலைமை யாரும் இல்லை. இப்போ நீங்கள் 1000 சிக்கல்கள் பாஜக சொன்னாலும், நயினார் நாகேந்திரன் தனியாக இருக்கார், அண்ணாமலை தனியாக இருக்காருனாலும் ஒரு லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது பட் இங்கே வந்து செல்வ பெருந்தையை நம்பியிருக்காங்க. செல்வ பெருந்தையை சொல்லிட்டார். இப்போ அடுத்தது என்ன, அடுத்தது 2026க்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நிச்சயமாக தேசிய கட்சியாக காங்கிரஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. ஆக்சுவலாக இவங்க இவ்வளோ பெரிய, குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்து சீட்டை கொடுத்து அவங்க கூட்டணியில் அக்காமடேட் பண்ணாங்க. பட் அப்படி இருக்கக்கூடிய கட்சிக்கு இன்றைக்கி சரியான தலைவர்கள் இல்லை. அது ரொம்ப தடுமாற்றத்தோடு இருக்காங்க. பல அதிருப்திகள். இதை எப்படி அவர் சமாளிக்க போகிறதில்ல. ஆனால் நிச்சயமாக கிளியராக தெரியுது அவங்களுக்குள்ள பெரிய இடைவெளி இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. சார், பாஜக 27 சீட்டு வாங்கியிருக்காங்க. அவங்களோட நிலை எப்படி சார் இருக்குது? பாஜக வந்து ஆரம்பத்தில் சொன்ன வந்து இந்த முக்கியமாக மயிலாப்பூரையும் கோவையும் ரொம்ப எதிர்பார்த்த தொகுதி ஆக்சுவலாக. பட் அங்கேயே கொஞ்சம் சுணக்கம் இருந்ததாக சொன்னாங்க. நிறைய தொகுதிகளில் வந்து வேட்பாளர்கள் சரியாக தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் இருந்தது. ஸோ எதிர்பார்த்த தொகுதிகள் நீங்கள் வந்து தஞ்சாவூரும் திருவாரூரும் எல்லாமே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது. ஸோ எனக்கு பார்த்தோன்னா பாஜக வந்து அவங்க வேட்பாளர்கள் தயாராக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அவங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சிது, சில வாய்ப்புகள். இப்போ கும்பகோணத்துலலாம் வந்து இவர் ஜி.கே. வாசன் கட்சி இருந்தால் கூட நல்ல கேண்டிடேட் இருந்ததுன்னா கடுமையான ஒரு இதை கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க திமுகவுக்கு எதிரான பல அதிருப்திகள் அங்கே இருக்கும்போது சரியாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஆனால் சமாளிச்சுட்டு திரும்ப அந்த இதெல்லாம் அதிருப்தியில் சரி பண்ணிட்டு வந்தாங்க. அண்ணாமலை பிரச்சாரம் வந்தது மிகப்பெரிய திருப்பு முனை ஆக்சுவலாக. ஏன்னா அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வருவாரா, ஒரு சில பேர் பிரச்சாரத்துக்கு வருவாங்களா ஒரு கேள்விக்குறி இருந்தது. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வருவாரா, அண்ணாமலை வருவாரா, ஓ பன்னீர்செல்வம் வருவாரா, அதெல்லாம் இருந்தது. ஏன்னா இவங்களால பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதனால. ஸோ அந்த நேரத்தில் வந்து அண்ணாமலை பிரச்சாரம் வந்து அது ஜெல்லாகி அந்த அதிமுக கூட்டணியில் எடப்பாடிக்கு அப்புறம் வந்து அண்ணாமலை பேசுகிற இடத்துலலாம் பெரிய ரெஸ்பான்ஸ் வந்தது. அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து எல்லா தொகுதிகளுக்கும் அண்ணாமலை பிரச்சாரம் போயிருக்காரு. ஸோ அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி தேசிய கட்சியை ஒப்பிடும்போது காங்கிரஸை விட பாஜக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில தொகுதிகளில் இன்னும் இழுபறியாக தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாத சூழல் தான் இருக்குது. நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த பேட்டியில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.